அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். யூடியூபர் சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை எதிர்த்த வழக்கில் தற்பொழுது நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பு வழங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு தற்பொழுது மாறுபட்ட தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை ரத்து செய்து நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மற்றொரு நீதிபதி மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக கருத்து தெரிவித்ததாக யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது அதற்கு எதிராக சவுக்கு சங்கர் தரப்பில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் தற்பொழுது 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். யூடியூபர் சவுக்கு சங்கரை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் தற்பொழுது நீதிபதிகள் இருவேறு தீர்ப்பு வழங்கியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, இந்த உத்தரவு தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம். பெண் காவலர்களை அவதூறாக பேசியதாக கைது செய்யப்பட்ட யூடியூபர் சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்து சென்னை மாநகர காவல் ஆணையர் கடந்த 12ஆம் தேதி உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவை ரத்து செய்து தனது மகனை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சவுக்கு சங்கரின் தாயார் கமலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் எதிர்காலத்தில் எப்படி நடந்து கொள்வார் என்ற உத்தரவாத மனுவை தாக்கல் செய்ய சவுக்கு சங்கர் தரப்புக்கு நேற்று தினம் உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்குகள் நீதிபதி சுவாமிநாதன் மற்றும் நீதிபதி மாலரங்கி அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது சவுக்கு சங்கரின் தாய் தரப்பில் சவுக்கு சங்கர் கருத்தால் எந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்படவில்லை என்றும் பொது சொத்துக்களுக்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை என்றும் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கும் முன் 4 வழக்குகள் கைது செய்யப்பட்டால் அந்த வழக்குகள் குண்டர் சட்ட உத்தரவில் குறிப்பிடவில்லை என்று வாதங்கள் வைக்கப்பட்டது. இதேபோல் அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் அனைத்து நடைமுறைகளையும் பின்பற்றிதான் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்து உத்தரவிடப்பட்டுள்ளதாக சவுக்கு சங்கர் பேச்சால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாகவும் அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. பின்னர் இந்த வழக்கில் தீர்ப்பை இன்று பிற்பகல் வெளியிடுவதாக நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். தற்போது நீதிபதிகள் இந்த வழக்கில் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். அதில் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்து நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். மேலும் சவுக்கு சங்கரின் தாய் மனுவிற்கு பதிலளிக்க அரசுக்கு அனுமதி அளித்த பின் ஆட்கொணர்வு மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மற்றொரு நீதிபதியான பி பாலாஜி உத்தரவிட்டார். நீதிபதிகள் 2 பேருமே 2 வெவ்வேறு தீர்ப்புகளை தற்போது வழங்கியிருக்கிறார்கள். இந்த இரு நீதிபதிகளின் மாறுபட்ட தீர்ப்பு காரணமாக வழக்கை 3வது நீதிபதி விசாரணைக்காக பொறுப்பு தலைமை நீதிபதிக்கு பரிந்துரைப்பதாகவும் நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் தெரிவித்திருக்கிறார்கள். குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவில் போதைப் பொருள் வழக்கை குறிப்பிடவில்லை என்று நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் தனது உத்தரவில் தெரிவித்திருக்கிறார். மேலும் மனதை செலுத்தாமல் பிறப்பிக்கப்பட்ட குண்டர் தடுப்பு சட்ட உத்தரவை ரத்து செய்வதாகவும் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் தெரிவித்திருக்கிறார். அதிகாரமிக்க சில நபர்கள் இந்த வழக்கு தொடர்பாக தன்னிடம் பேசியதால் தான் அவசரமாக இறுதி விசாரணைக்காக எடுத்துக்கொண்டதாகவும் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் விளக்கம் அளித்திருக்கிறார். சவுக்கு சிறை கோவை சிறையில் இருந்து புழல் சிறைக்கு மாற்ற வேண்டும் எனவும் இரு நீதிபதிகளும் ஒருமித்த கருத்தில் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.